இன்னைக்கு உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார போர் மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது பெட்ரோலோ இல்லை வேற எதுவோ கிடையாது. அதுதான் அரிய வகை கனிமங்கள், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ். நாம் இன்னைக்கு கையில் வச்சிருக்கிற ஸ்மார்ட் ஃபோனில் ஆரம்பித்து இராணுவ மிசைல்கள் வரைக்கும் எல்லாமே இந்த கனிமங்களை நம்பித்தான் இருக்கு. ஆனால் இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த விநியோக சங்கிலியும் சீனாவோட கையில் இருக்கிறது தான் அமெரிக்காவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலியாக பார்க்கப்படுது. இப்படி இருக்கையில் ஆஸ்திரேலியா தரப்புலேருந்து சீனாக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சீனாவோட சங்கிலியை, அதாவது சீனாவோட கையில் இருக்கின்ற இந்த சங்கிலியை எப்படியாவது உடைக்கணும் பண்ணுறதுக்காண்டி அமெரிக்கா ட்ரை பண்ணுகிறார்கள். அது பயனளிச்சதா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் உலகத்தில் இருக்கிற பெரிய நாடுகள் எல்லாம் அரிய வகை கனிமங்கள், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஏன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்கன்னு கேள்வி கண்டிப்பாக பல பேருக்கு அனுபவம். இதற்கு பின்னாடி என்ன இனிப்பு என்பதை நாங்கள் தெளிவாக பார்க்கணும். முதல்ல இந்த கனிமங்கள் என்றால் என்ன என்ற கேள்வியும் உங்களுக்கு அனுபவம். அதை சுருக்கமாக பார்ப்போம். இவை வெறும் மணல் இல்லை. இன்னைக்கு நாம் பயன்படுத்துகிற அதிநவீனமான போன்கள், லேப்டாப்புகள், எலக்ட்ரானிக் கார்கள், அது மட்டும் இல்லாமல் இராணுவத்தில் பயன்படுத்தப்படுற துல்லியமான மிசைல்கள், அதாவது மிசைல் சிஸ்டம், ரேடார்கள் மற்றும் போர் விமானங்களோட இன்ஜின்கள், இது எல்லாத்தையும் தயாரிக்க இந்த கனிமங்கள் தான் உயிர் நாடியாக இருக்கு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த கனிமங்களை வச்சிருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சுத்திகரிக்க, ரிஃபைனிங் பண்ண, நமக்கு தேவையான பொருளாக மாற்றுறதுக்கு மிகப்பெரிய ஒரு கலையானது தேவை. இந்த இடத்துல தான் சீனா ஒரு அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை கட்டி வச்சிருக்கிறார்கள். தரவுகளை வச்சு பார்த்தா கண்டிப்பா அதிர்ச்சியை பல பேருக்கு இதை ஏற்படுத்தும். சுத்திகரிப்பு ஆதிக்கம். உலகத்தில் இருக்கிற அரிய கனிம சுத்திகரிப்புல கிட்டத்தட்ட 70% சீனா கட்டுப்பாட்டுக்கு தான் இருக்கு. இரண்டாவது, காந்த உற்பத்தி. எல்லா நவீன இயந்திரங்களிலும் பயன்படுத்தப்படுகின்ற காந்தங்கள் தயாரிப்பில் சீனா 85% தன்னிறைவு பெற்றிருக்குன்னு சொல்லப்படுது. அதாவது நீங்கள் எந்த நாட்டில் இருந்து எந்த பொருளை வாங்கினாலும் கடைசியில் அது சீனாவோட சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு போய்த்தான் ஆகணும். இது அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பலவீனம் என்பதை நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் நாம கவனிக்கணும். 2025 வருஷம் மே மாதம் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சீனா தங்களோட அரிய கனிம ஏற்றுமதியை ஒரு நாளைக்கு 700 டன்னுல இருந்து 50 டன்னுக்கு கீழே குறைச்சிட்டாங்க. சில வாரங்களில் நடந்த இந்த மாற்றம் உலகளாவிய விநியோக சங்கிலி, அதாவது குளோபல் சப்ளை செயினை நிலைக்குழிய வச்சது. அமெரிக்காவோட தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாமே இனிமேல் எங்களுக்கு எப்படி சப்ளை கிடைக்கும்னு பதறி போயிட்டாங்க. இப்ப நடந்த இந்த ஒரு சம்பவம் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. ஏனென்றா நீங்க உங்க நாட்டுக்குள்ள பெரிய பெரிய தொழிற்சாலைகளை திறக்கலாம், ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்யலாம். ஆனா அந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான அடிப்படை கனிமங்கள் கிடைக்கலன்னா எல்லாமே வெறும் கட்டி முடிக்கப்படாத கட்டிடங்களாக தான் இருக்கும். இதனால தான் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இப்போ சீனா +1 உத்திகளுக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சீனாவை மட்டும் நம்பி இருக்காம வேறு நாடுகளையும் தேடி ஓட ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ஆனால் சீனாவோட இந்த 70 முதல் 80% ஆதிக்கத்தை ஒரே நாளில் உடைக்கிறது சாத்தியமா? இதுதான் இன்றைக்கு உலக அரசியலில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. சரி, சீனாவோட இந்த பிடியில இருந்து வெளியே வர அமெரிக்கா என்னதான் செய்ய போறார்கள், என்னதான் வழியை கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு அனுபவம். இங்கதான் ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. இப்ப ஆஸ்திரேலியா எடுத்திருக்கிற ஒரு அதிரடியான முடிவு உலக அரசியல பெரிய ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்றால், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பல அரிய கனிம திட்டங்களில் சீனா ஏற்கனவே முதலீடு செஞ்சு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நெதர்லாந்து மினரல்ஸ் போன்ற முக்கியமான நிறுவனங்களில் சீனாவோட முதலீடுகள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் அந்த சீனா முதலீட்டாளர்களை உடனடியாக தங்களுடைய பங்குகளை வித்துட்டு வெளியேற சொல்லிட்டாங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை, இது ஒரு நேரடியான சவால். இதைத்தான் உலக அரசியல் வல்லுநர்கள் ரிங் ஃபென்சிங் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சீனாவை மட்டும் தனியா வச்சுட்டு சுத்தி இருக்கிற நாடுகளில் இருக்கிற வளங்களை வேலி போட்டு பிரிச்செடுக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா சேர்ந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோட முக்கிய நோக்கமே சீனாவினுடைய விநியோக சங்கிலியில இருந்து கனிமங்களை முழுமையாக பிரித்து தங்களுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான விநியோக அமைப்பை உருவாக்குறது தான். ஆனால் இங்கே தான் ஒரு கசப்பான உண்மையும் இருக்கு. சீனாவோட இந்த ஆதிக்கத்தை உடைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமானு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஏனென்றா பூமியில் கிடைக்கிற அரிய கனிம கையிருப்பில், அதாவது ரிசர்வ்ஸில் சீனா கிட்ட இருக்கிற அளவு ஆஸ்திரேலியா கிட்ட இல்லை. சொல்லப்போனால் ஆஸ்திரேலியாவை விட 7 மடங்கு அதிக கையிருப்பு சீனா கிட்ட தான் இருக்கு. அப்புறமே ஆஸ்திரேலியா இந்த ரிஸ்கை எடுக்கிறாங்கன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இங்கே தான் ஆஸ்திரேலியாவோட ஒரு அரசியல் சதுரங்கம் தெரியுது. சீனாவோட இந்த முதலீடுகள் எதிர்காலத்தில் ஒரு அரசியல் கருவியாக மாறலாம்னு ஆஸ்திரேலியா பயப்படுகிறார்கள். அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இந்த திட்டங்களை சீனா முடக்கினால் என்ன பண்ணுறது, அதை தவிர்க்கத்தான் இப்போவே இவர்கள்
அவங்களை வெளியேற்றுகிறார்கள். ஆனால் இந்த நடவடிக்கை சீனாக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் உலகளாவிய வர்த்தக விதிகளுக்கு எதிராக நடக்கிறீங்க அப்படின்னு சீனா தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக ஆஸ்திரேலியா சீனாவை ரொம்ப நம்பி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி சீனாவை எதிர்க்கிறது ஆஸ்திரேலியாவினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா, அல்லது அமெரிக்காவோட ஆதரவு இருக்கிற தைரியத்தில் இவங்க இந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்களா என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. பட் இது கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவோட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாகவும் இருக்கு. இவ்வளவு நேரம் நாம பார்த்ததை வச்சு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சீனாக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இந்த போரில் ஆஸ்திரேலியா ஒரு மிக முக்கியமான போர்க்களமாக மாறி இருக்கு. சீனாவோட பல தசாப்த கால முதலீடுகளை ஒரே அடியில் தூக்கி எறிகிறது விநியோக சங்கிலியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஆனால் அந்த மாற்றத்தில் வெற்றி அடைய போகிறது யார், சீனாவா அல்லது மேற்குலக நாடுகளா? அதுதான் இப்போதைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கேள்வியா இருக்கு. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அமெரிக்காவோட பணவீக்கம் 5% தாண்ட போகுது. வட்டி வீதத்தை உயர்த்தினா பொருளாதாரம் சரியும், உயர்த்தலைன்னா பணவீக்கம் மிக பெருசா ஏற்படும். இதனால ஒண்ணுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு சிக்கலான பொறி. அதே மாதிரி ஈரான் மேல் அமெரிக்கா போடுற தடைகள் ஏன் சரியா வேலை செய்யல? G7 நாடுகள் ஏன் அமெரிக்கா சொல்றதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள்? இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாதார சங்கிலியினுடைய வினியாகத்தான் பார்க்கப்படுது. அமெரிக்கா தன்னோட நிதி முறையை ஒரு ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல நாடுகள் டாலரை நம்புறதை நிறுத்திட்டாங்க. இப்ப பல நாடுகளோட மத்திய வங்கிகள் தங்கத்தை, அதாவது கோல்டை அள்ளி குவிக்க ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது டாலரோட காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான அறிகுறியா பார்க்கப்படுது. டாலரை விட்டுட்டு உலக நாடுகள் வேற பக்கம் நகர ஆரம்பிச்சுட்டாங்க என்பதுதான் உண்மை. இப்ப நாம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு தனிப்பட்ட நாட்டினுடைய பிரச்சனை மட்டும் இல்ல. இது உலகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு பெரிய ஒரு சதுரங்கம். சீனா தன்னோட ஆதிக்கத்தை விட்டுக் கொடுக்க தயாரா இல்லை. அதே சமயம் அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து சீனாவை சுற்றி ஒரு பொருளாதார வேலியை உருவாக்க முயற்சி செய்கிறாங்க. ஆனால் இந்த விநியோக சங்கிலி, அதாவது சப்ளை செயின் வாரானது எந்த அளவுக்கு தீவிரம் அடையுமோ அந்த அளவுக்கு உலக சந்தையில் விலைவாசி உயர்வு மற்றும் கச்சா எண்ணெயினுடைய விலை மாற்றம், இப்படிப்பட்ட பக்க விளைவுகள் சாதாரணமான மக்களாக இருக்கிற நம்மைத்தான் பாதிக்க போகுது. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற பெரிய ஒரு கேள்வி இதுதான், சீனா இந்த முதலீட்டு தடைகளுக்கு பதிலடி கொடுக்குமா? ஒருவேளை சீனா தனது ஏற்றுமதியை இன்னுமே கடுமையான முறையில் கட்டுப்படுத்தினால் உலகளாவிய தொழில்நுட்ப உற்பத்தி என்ன ஆகும்? அதே மாதிரி அமெரிக்கா மற்றும் G7 நாடுகள் ஈரான் மற்றும் பிற நாடுகள் மீதான தடைகளை தொடர்ந்தால் டாலரோட மதிப்பு என்னவாகும் என்று இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு எழும்பும். உண்மை சொல்ல போனா உலகம் இப்போ ஒரு பெரிய ஒரு மாற்றத்தினுடைய விளிம்பில் நிற்குது. டாலரை நம்பி மட்டுமே இருந்த காலமெல்லாம் மெல்ல மெல்ல மாறிக்கிட்டு இருக்கு. பல நாடுகள் தங்கத்தை நோக்கியும் மேட்ரிக் கரன்சியை நோக்கியும் நகர ஆரம்பிச்சுட்டாங்க. அமெரிக்காவோட இந்த நிதி தடைகள் அந்த நாட்டுக்கு ஒரு பூமராங் போல திரும்பி வரும்னு பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இறுதியா நான் சொல்ல வர்றது இதுதான், இந்த உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் அரசியலோடு மட்டும் நிற்க போறதில்லை. இது நம்ம கையில இருக்கிற போன், நம்ம பயன்படுத்துற வாகனம், ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற மின்சார கட்டணம் வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்க போகுது. இந்த பிரச்சனையில நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீனா ஜெயிக்க போகுதா அல்லது அமெரிக்கா ஜெயிக்க போகுதா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோட நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன்.